அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கடந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறது, குறிப்பாக நம்மாழ்வார் ஐயா அவர்கள், நெல் ஜெயராமன் ஐயா மாதிரி நிறைய விவசாய முன்னோடிகள், மூத்த தமிழ் சமூகத்தின் மீது பற்றுள்ள பல அறிஞர்கள் முன்னெடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 புள்ளிகளை ஒருங்கிணைத்திருக்கிறாங்க. அந்த 3 புள்ளிகளை பற்றிய பேச்சு, அந்த 3 விஷயங்களில் அக்கறை உள்ளவர்கள் ஒன்றை ஒன்று தொட்டு சமூகத்தில் நகர்ந்து வருவதை நீங்கள் அத்தனை பேரும் கூட கவனித்திருக்கலாம். அந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உழவு, இரண்டாவது விஷயம் உணவு, மூன்றாவது விஷயம் மருத்துவம். இந்த உணவு மருத்துவம் இந்த 3ம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 3 தனி பிரிவாகத்தான் இயங்கி கொண்டிருந்துச்சு. இப்ப ஒரு 15-20 வருஷமா இந்த 3இல் முன்னெடுக்கக்கூடிய சமூகம் சார்ந்து அறம் சார்ந்து அக்கறையாக முன்னெடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த 3 புள்ளிகளையும் ஒருங்கிணைத்து பயணித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். குறிப்பாக ஒரு இயற்கை வழி வேளாண்மை வேணும்னு முன்னெடுத்தவங்க, ஒரு மரபு சார்ந்த உணவுகளை நாம் மீண்டும் எடுத்து நம் உடல் நலத்தை சீராக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள், மரபு சார்ந்த மருத்துவ அறிவியலை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு பரம்பரை மருத்துவமாக இருக்கட்டும், சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ அக்யூபங்க்சரோ இல்லை பல நாடுகளின் பரம்பரை மருத்துவம், சீன மருத்துவமாக இருக்கட்டும், கம்போ மருத்துவமாக இருக்கட்டும், அத்தனை மரபு மருத்துவங்களை முன்னெடுப்பவங்களும் சரி இந்த 3 புள்ளிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டே வராங்க. மரபு மருத்துவர்கள் பேசுபவர்கள் இயற்கை வேளாண்மை விஷயத்துல ஒரு அக்கறை காட்டுவதும், இது இல்லாமல் இந்த மருத்துவம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து உணர்ந்து அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதும், மரபு சார்ந்த வேளாண்மையை முன்னெடுத்துறவங்க அந்த மரபு வேளாண்மையில் எவ்வளவு தூரம் நாம ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மரபு சார்ந்த உணவில் அக்கறை காட்டுறதும், அப்புறம் மரபு உணவில் இருக்கிறவங்க இது அதற்கான மூலப்பொருட்கள் இயற்கையான முறையில் பயிரிட்டு வரணும்னு நினைக்கிறது. இப்படி 3 முக்கோணமாக மிகச் சிறப்பாக இயங்கி வரக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த முக்கோணமாக நாம் அத்தனை பேர் நலவாழ்வையும், இந்த சமூகத்தின் நலவாழ்வையும், இந்த நிலத்தின் நலத்தையும் முன்னெடுத்த நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு முதற்க நாம் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த புள்ளிகளை ஒருங்கிணைத்தவர்ல நம்மாழ்வார் ஐயா ரொம்ப மிக முக்கியமானவங்க. அவங்கள துவங்கி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இன்னைக்கு தமிழகம் எங்கும், இந்தியாவெங்கும், உலகம் எங்கும் இந்த புள்ளிகளை குறித்த நகர்வுகள் நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கல்வியாளனாய் ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி கொண்டிருப்பவர் இந்த 3 புள்ளியை யோசிக்கிறாங்க. ஒரு அரசியலில் ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரோ ஒரு சபாநாயகரோ இந்த 3 புள்ளி விஷயங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவனாய் நானும் இந்த 3 புள்ளியை பயணிக்க வேண்டும் அப்படின்னு நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த 3 புள்ளிகளில் உள்ள அக்கறைகளை வைத்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த 3இலும் நாம் சற்று கவனமாக, சற்று சரியான நிலையில் பயணிக்க வேண்டிய கட்டாயமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு உலகமாக வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கூட நான் கூட ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று தோன்றியது. அதாவது 10 நாட்களுக்கு முன்னாடி நான் ஐயாவுக்கு ஃபோன் செய்து நான் வர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. நான் 8 நாட்களாக உடல்நலக் குறைவால் கொஞ்சம் அவதியுற்றேன். எனக்கு என்னுடைய 23 வருஷத்தில் 7 நாள் விடுமுறை போட்டு வீட்டில் இருந்தது கடந்த 7 நாள் தான். எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, வர முடியாமல். நல்ல சுரம், என் சுரத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியல. பல ஆய்வுகள், பல மருத்துவர்களோடு விவாதங்கள் அப்படிலாம் இருந்து ஒரு சின்ன பயம் இருந்தது. ஒருவேளை வர முடியாமல் போயிருமோ, ரொம்ப என்னென்ன வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய தவறு உலகத்தில் கிடையாது என்று நினைப்பவன் நான். அதனால் வராமல் போயிடுவோமோன்னு ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. ஆனால் ஐயாட்ட நான் சொல்லிவிட்டு, நான் வருவேனான்னு தெரியல, பயமாக இருக்குது, ஆனால் எதையும் அறிவிக்க வேண்டாம், நான் முழுமையாக இங்கே வரணுங்கிற நினைப்பிலே தான் இருக்கிறேன், அதுக்கான வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். நேற்று இரவு தான் நான் மீண்டும் கூப்பிட்டு சொன்னேன், இல்லைங்க நான் வந்துடுறேன்,
உறுதியாக வரேன் என்று. நேற்று மாலை தான் என்னுடைய மருத்துவமனைக்கு 8 நாளைக்கு அப்புறம் நான் முதல்ல போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்துடுறேன். எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், இந்த 8 நாட்களிலுமே எனக்கு ஒரு வாய்ப்பாக நான் நினைத்து கொண்டேன். இயற்கை எனக்கு கொடுத்த வாய்ப்பா. நிறைய விஷயங்களை என் நலம் குறித்தும் எனக்குள் நடந்த மாற்றங்கள் குறித்தும் நிறைய மருத்துவர்கள்ட்ட, கொஞ்சம் நவீன உயர் மருத்துவர்களாக இருக்கட்டும், பாரம்பரிய மருத்துவர்களாக இருக்கட்டும், நிலம் சார்ந்து, சூழலியல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களில் பல விஷயங்களை தொட்டு பணியாற்றி கொண்டிருக்கிற பல நபர்களிடம் கூட நான் விவாதித்து பார்த்து கொண்டிருந்தேன். பேசும் பொழுதும் எனக்கு நிறைய புரிதல் கிடைத்தது. ஓய்வாக இருந்து யோசிக்கும் போது கூட நிறைய விஷயங்கள் இன்னும் புரிதல் கிடைக்கும். இந்த உலகம் ரொம்ப நிறைய விஷயங்களை, குறிப்பாக நவீன அறிவியல் வளர வளர நிறைய விஷயங்களை தட்டையாக பார்க்க நினைத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருது. ஒரு செயல், அதுக்கான ஒரு காரணம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன். இதை தட்டையா நம் கண்ணில் தட்டப்படக்கூடிய, இல்லைன்னா நம்ம அறிவில், பகுத்தறிவில் நான் படித்த அறிவை வைத்து, கற்றுணர்ந்த ஒரு அறிவை மட்டும் வைத்து, நுண்ணறிவை விலக்கிவிட்டு அந்த கற்றறிவை மட்டும் வைத்து பார்த்து ஒரு தேடலோடு போனதனோட விளைவு தான் அது. விவசாயமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அதுல எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களில் தோற்று போவதற்கும், தொய்ந்து போவதற்கும், பல பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நாம் உருவாக்கியதற்கும் இந்த நேரடியான தட்டையான பார்வை ஒரு காரணமாக இருக்கிறது. நம்மாழ்வார் ஐயா மாதிரி, இல்லை நம்மாழ்வார் ஐயாவுக்கு முன்னோடியாக இருந்த மசானா ஃபுகாகோ மாதிரியான ஆட்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, தட்டையாக பார்க்காமல் நுண்ணறிவோடு, அந்த நுண்ணறிவுங்கிற வார்த்தை மிக முக்கியமானது, அந்த நுண்ணறிவோடு பார்க்கக்கூடிய சமூகம் பல நெடுங்காலமாக நம்ம ஊர்ல இருந்திருக்காங்க. நம் தமிழ் சமூகத்துல இருந்தது. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பல்வேறு தத்துவங்கள்ல அந்த நுண்ணறிவுங்கிற விஷயம் ரொம்ப அழகா பொதிந்திருந்தது. அந்த நுண்ணறிவை மிக சிறப்பாக கையாண்டவர்கள் வேளாண் சமூகத்தில் தான் இருந்தாங்க. உழவர்கள் தான் அந்த நுண்ணறிவை மிகச் சரியாக கையாண்டு, அந்த நுண்ணறிவென்பால் தங்களுடைய அனுபவத்தை வைத்து இந்த நிலத்தை பண்படுத்தி தனக்கு தேவையானவற்றையும், தன்னோடு வசிக்கக்கூடிய உயிரினங்கள் அத்தனை பேருக்கும் தீங்கில்லாமல், அது மண்புழுவாக இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், கால்நடையாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் பகுத்து வேளாண் நிலத்தை வைத்திருந்தவங்க அந்த உழவர்கள் தான். அதற்கு அவர்கள் பயன்படுத்தியது நுண்ணறிவு. அந்த நுண்ணறிவை தொலைத்து விட்டு ஒரு தட்டையான ஒரு அறிவியல் அறிவை நாம் அதை மட்டும் வைத்து கொண்டதனுடைய விளைவில் நிறைய விஷயத்தை தொலைச்சிட்டோம். இயற்கை விவசாயத்திலிருந்து ரசாயன விவசாயத்திற்கு மாறியது நுண்ணறிவை தொலைத்து விட்டு வெறும் தட்டையான அறிவியல் சொன்ன அறிவை மட்டும். அறிவியல் எப்பொழுதும் தவறான விஷயம் இல்லை, ஆனால் அது ஒரு கூறு. அந்த ஒரு கூறோடு நுண்ணறிவையும் சேர்த்து இணைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு புத்தகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. நான் இன்னும் முழுமையாக அதை படிக்கல. அவர் கொடுத்த உடனே வேக வேகமாக புரட்டும் போது ஒரு விஷயம் தெரியுது. அசோலா எப்படி நாம் கம்பல் பாசி என்று போட்டு அதை எப்படி பயன்படுத்தணும்னு போடுறாங்க. மீன் அமிலம் தயாரிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு போடுறாங்க. முட்டையிலிருந்து எப்படி சாறு ரசம் எடுத்து அதை பயன்படுத்தணும். இதையெல்லாம் பார்க்கும்போது, படிக்கும்போது, கடைசியில் இந்த நிலத்தில் சக உயிரினமா, சக பயிரியாக வளரக்கூடிய மூலிகைகளினுடைய வளங்களை பற்றி எழுதுறாங்க. அந்த மூலிகைகளை அடையாளம் சொல்வதற்கு அந்த உள்ளூர் பெயரோடு தாவரவியல் பெயரையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. மிகச்சிறிய நூல், ஆனால் பல அறிவை அடக்கி இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான நூல். ஒவ்வொரு விவசாயி வீட்டிலும் நம் கையேடாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நூல். இந்த நூல்ல கூட நான் பார்க்கும்போது என்னன்னா, நான் இவ்வளவு நேரம் பேசிய அந்த ஒரு நுண்ணறிவும் அறிவியல் அறிவும் கலந்த ஒரு கலவை தான் இது. அப்படியான கலவை மூலமாகத்தான் நாம் நாமும் நலமாக இருக்க முடியும். இந்த வாழ்வியல், இந்த நம்ம சக பயணிகளாக இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் மிகச் சிறப்பாக இருக்க முடியும். வள்ளுவன் நமக்கு சொன்ன மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஆழமான விஷயம். 2 கருத்துக்கள் எனக்கு அதுக்கு தொடர்ந்து யோசிக்கும் போது மனதில் தென்படுகிறது. முதல் கருத்து நம்ம அத்தனை பேருக்கு தெரிஞ்சது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னா, நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக பயணிகளாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், அத்தனை உயிரினங்களுக்கும், நாம் பார்க்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்பணும். அதுதான் வாழ்வில் மிக தலையான விஷயங்கிறது நேரடியாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால்
இன்றைய அறிவியல் வைத்து கொண்டு பார்த்தா இன்னும் அதிகமா ஒரு விஷயம் புலப்படுது. என்ன அப்படின்னா, நம்முடைய உணவை வைத்து யோசிக்கும் போது நம்ம உடல், இப்ப சிவராமன் நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடல் எனக்கானது மட்டும் இல்லை. இந்த உடலுக்கு நான் ஒரு பெயர் சூட்டி இருந்தா கூட, இல்லை என்னுடைய தகப்பனார் ஒரு பெயர் சூட்டி இருந்தா கூட, இந்த உடல் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய உடல்ல கோடான கோடி உயிரினங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த கோடான கோடி உயிரினங்களை கொஞ்ச நாள் வரைக்கும் நம்மளுடைய நவீன அறிவியல் எப்படி பார்த்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு உதவி செய்யற ஒரு விஷயம், ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வயிற்றுக்குள்ள குடல்ல எல்லாம் நமக்கு நிறைய பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா எல்லாம் எப்படி மண்ணில் இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள்லாம் உழவுக்கு பயனுள்ளதா இருக்கோ, அது மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பல பாக்டீரியாக்கள் நம்முடைய ஜீரணத்துக்கும் நம்முடைய உணவை உட்கிரகிப்பதற்கும் பயனுள்ளதா இருக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம். நான் மருத்துவம் படிக்கிற வரைக்கும் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். லாக்டோபாசிலஸ் அப்படின்னா அஜீரணம் வராம இருக்கும், வயிறு புண்கள் ஏற்படாம இருக்கும், நமக்கு டயரியா வராது அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்தோம். நிறைய மருந்துகள், ப்ரோபயாட்டிக் மருந்துகள் எல்லாம் அந்த லாக்டோபாசிலஸை பயன்படுத்துறாங்க. ஆனா சமீபமா உலகெங்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் உருவாகி வருது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கட் பயாலஜி அப்படின்னு பேர். கட் பயாலஜி. கட் என்றால் ஆங்கிலத்தில் கட் என்ன, நம்முடைய சிறுகுடல் பெருங்குடல் சேர்ந்த பகுதியை கட் அப்படிம்பாங்க. அந்த கட்டினுடைய நுண் உயிரியல் இருக்கு இல்லையா, கட்டுடைய உயிரியல், அந்த கட் பயாலஜி ஒரு மனிதனுடைய பிறந்த பொழுதுல இருந்து மரணம் வரைக்கும் அதை ஒழுங்காக பாதுகாக்காம போயிட்டோம்னா நமக்கு பல பிரச்சனை வரும் என்பதை மிக ஆழமாக கண்டறிந்துட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அந்த கட் பயாலஜியில் இருக்க பாக்டீரியாவை அது பாட்டுக்கு இருக்கும் போயிடும் நினைச்சிட்டு இருந்தான். இப்ப ரொம்ப சமீபமா, நான் சொல்றது ஒரு 7 மாதம் 1 வருடத்துக்குள்ளாக நடந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நண்பர்களே. அதாவது உலகத்துல ஒவ்வொரு மூலையிலையும் ஏதேதோ ஆய்வு நடக்கு. ஆனா அந்த ஆய்வினுடைய பயன்கள் வெறும் ஆய்வாளர்கள் மத்தியில மட்டுமே இருந்துகிட்டு இருக்கும். அவங்க ஒரு புக்கு போடுவாங்க, அவங்க ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அது லைப்ரரியில இருக்கும், அடுத்த ரிசர்ச்சருக்கு போறோம், அப்புறம் அந்த ரிசர்ச்சர் ஒரு PhD பண்ணுவார், ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவார், போயிடும். வெகுஜன மக்களுக்கு தெரியாமலே இருக்கும். நம்மை போன்ற பொதுஜனங்கள் வெகுஜனங்களுக்கு அது ஒரு பயன்பாட்டு கூறாக வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அது வரதுக்கு 20 வருஷம் ஆகும். வளர்ந்த நாடுகளுக்கு உடனே வரும். நம்மை போற வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகளுக்கு வரதுக்கு 10-15 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம பல விஷயங்களை எடுத்து வச்சிருவோம். ஆனால் நான் வலியுறுத்தி சொல்றதுன்னா, நம்மை போன்ற உழவு மக்கள், வெகுஜன மக்கள், பொது தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே அத்தனை அறிவினுடைய இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆய்வின் முடிவுகளும் தெரியணும். அந்த வகையில இந்த கட் பயாலஜில இன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம வயிற்றுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகளினுடைய மூளை இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு மூளை இருக்கிற மாதிரி நம்ம நுண்ணுயிரிகளினுடைய மூளை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா உறுப்புகளா இருக்கட்டும், அதனுடைய மரபணுக்கள், அதாவது ஒரு பாக்டீரியா எடுத்து அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு RNA இருக்கும், அந்த RNAயும் நம்முடைய மூளையும் பேசிக்கொண்டிருக்கின்றனவா தினம் தினம். எவ்வளவு முக்கியமான ஆய்வுன்னு பாருங்க. வயிற்றுக்குள்ள கண்ணால் புலப்படாத பிக்கா துகள்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய வைரஸ்களோ பாக்டீரியாக்களோ கூட அதனுடைய மூளை பகுதியும் அதனுடைய RNAக்களும் நம்முடைய மூளையோடு பேசி கொண்டிருக்கிறது, உறவாடி கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி உறவாடுது அப்படின்னா, நம்ம மூளைக்கு அவை கட்டளை இடுகின்றன. இதை செய், இதை செய்யாதே, இப்படி செயல்படு, இதை சிந்தி, இதை சிந்திக்காதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அந்த பாக்டீரியா துகள்களுக்கு இருக்கா. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கட் பயாலஜிய. அப்படி அந்த கட் பயாலஜியை மிகச் சிறப்பாக வைத்துக் கொள்ள, அவற்றினுடைய ஒவ்வொரு உயிரிகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள, அந்த பல்லுயிரையும் பாதுகாக்க வேண்டியது, அதற்கும் நாம் உணவை சரியாக பகுத்து உண்டு அந்த பல்லுயிரையும் ஓம்ப வேண்டியது நம்முடைய கடமை என்று நம் வள்ளுவாசான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அறிவான ஒரு விஷயம்னு பாருங்க. ஒரு இன்றைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான கருத்தாக நான் அதை பார்க்கிறேன். அப்போ நம்முடைய உணவுங்கிறது நம் வாய் ருசிக்காகவோ, இல்ல நம்ம இன்னைக்கு படித்த இந்த தட்டையான ஒரு கலோரி, ஆற்றல், எனர்ஜி, புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் சிக்காமல், அவையும் வேணும், அதுக்கான
விஷயத்தை தவிர்த்திட முடியாது. அதோட சேர்ந்து மிக நுட்பமாக ஒட்டுமொத்தமாக பயனாகக்கூடிய உணவாக இருக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக பயனாக இருக்க வேண்டிய உணவாக இருக்கணும்னா அந்த உணவு காலகாலமாக நம்மை பாதுகாத்த ஒரு உணவாக மட்டும்தான் இருக்க முடியும். புதிதாக செதுக்கிய உணவுகளுக்கு இப்படியான சிந்தனை இருக்குமான்னு தெரியாது. புதிய உணவுகள் கலோரி அடிப்படையிலும் சுவை அடிப்படையிலும் நவீன தட்டை அறிவியல் அடிப்படையிலும் மட்டும் செதுக்கப்பட்டுச்சு. ஆனா மரபு உணவுகள் காலகாலமாக பயன்பட்ட உணவுகள். அப்படி ஒரு தட்டையான அறிவியல்ல இல்லாம இதை சாப்பிட்டா அந்த புள்ள நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா இவர் செம்மையா வேலை செய்வார், இதை சாப்பிட்டா இதுக்கான பொருட்கள் இந்த நிலத்தில் வரும்போது இந்த நிலம் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டுட்டு அவர் மீதி உள்ள உணவை கொடுத்தாலோ பகிர்ந்து கொடுத்தாலோ இல்லை மலமாக கழித்தாலோ கூட அது இந்த மண்ணுக்கு கெடுக்காதுங்கிற ஒரு பெரிய நீண்ட புரிதல் நம் மரபுக்கு இருந்துச்சு. அந்த மரபு சொன்ன விஷயங்களை நாம எடுக்கும்போது ஒரு பக்கம் நிலம் நலமாக இருக்கும், நான் நலமாக இருப்பேன், அதுக்கப்புறம் அந்த உழவுக்கூடிய பிற பல்லுயிர்களும் மிகச்சரியாக இருக்கும். இந்த சிந்தனை வளம் பெருகி பெருகி வளர வேண்டும் நண்பர்களே. அதற்காகத்தான் இது போன்ற இது திருவிழாவாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. இது வெறும் திருவிழா இல்லை. இன்னொரு வகையில் எடுத்தா ஒரு திருவிழா அப்படின்னாலே தமிழனுடைய எந்த திருவிழாவும் வெறும் கொண்டாடி குதூகலித்து ஒரு மனம் கழித்து திரும்பக்கூடிய ஒரு விஷயமாக என்றுமே இருந்ததில்லை. அது ஆடிப்பெருக்காக இருக்கட்டும், இல்ல தை பொங்கலாக இருக்கட்டும், இல்ல சித்திரை திருநாளாக இருக்கட்டும், அத்தனை தமிழர் திருவிழாக்களும் ஏதாவது ஒரு வகையில் அறிவு பகிர்தலாகவோ நன்றியை செலுத்துவதாக மட்டும்தான் நம் திருவிழாக்கள் இருந்திருக்கிறது. மேற்கத்திய விழாக்கள் இப்படி இருந்ததில்லை, இப்பவும் கிடையாது. மேற்கத்திய நாட்டின் வளர்ந்த நாட்டின் விழாக்கள் பெரும்பாலும் கொண்டாடி குதூகலிக்கக்கூடிய மனம் மட்டும் கழித்து திரும்புகிற விழாவாக இருக்கிறதுல நம் தமிழ் திருவிழாக்கள் வேறு தளத்தில் இருந்திருக்கு. அப்படி வகையில் இந்த ஆற்காடு அரிசி திருவிழாவும் ஒரு மிகச்சிறந்த அறிவு பகிர்தலாக இருக்கணும். இன்னைக்கு மதிய நேரங்கள் மதிய வேளையில ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னாங்க, நிறைய விவசாயிகள் தங்களுடைய கருத்தை பகிர இருக்கிறாங்க. நிறைய இங்கே சந்தைப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயமா இருக்கட்டும், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயமா இருக்கட்டும், அது அத்தனையும் ஒரு பெரிய அறிவு பகிர்தலாக இருக்கும். அப்படியான ஒரு மிகப்பெரிய அறிவு பகிர்தலை செய்தவர் நம் நெல் ஜெயராமன்.